என்ன வீட்டை கவனிக்கவே மாட்டேங்கிறான் இந்த ஆளு. என் மீது அக்கறை இல்ல, என் குழந்தைகளை பார்க்கல, எப்ப பார்த்தாலும் ஒரு நடிகையோட சுத்திட்டு திரிறான், குடும்பத்தையே பார்க்கல, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகை பேரை தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி எவ்வளவு அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், மொள்ள மாதிரித்தனம் இருந்தா நீ அப்பம் பேச்சும் கேட்கறது இல்ல. எஸ்ஏசி கூட இருக்கிற வரையும் உனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு, சமூகத்திலையும் சரி திரைப்படங்களையும் மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு பெத்த அப்பனையே உதறனியோ அன்னைக்கு உன் நாசமா போயிட்ட. நீ பட்டம் வாங்குது சாஷா, நீ அப்பனா பக்கத்தில் நிற்கும்ல, அண்ணங்காரன் போய் ஆதரவா அரவணைக்கிறான், நீ அப்பன் தானே. நல்ல அப்பாவாவே இல்லாதவன் எப்படி நீ வந்து சமூகத்துல நல்ல அண்ணனா இருக்க முடியும், தாய் மாமனா இருக்க முடியும்? நீ வெறும் நடிகனா இருந்தீனா நான் பேச மாட்டேன், எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நீ நாட்டை ஆளணும்னு சமூகத்துக்கு வர, அரசியலுக்கு வர, பொறுப்பான மனிதராக மாறுவதற்கு வர, அப்போ உனக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கணுமா வேணாமா? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தார்மீக அடிப்படையில எனக்கும் பொறுப்பு இருக்குன்னு கரூர் சம்பவத்துக்கு சொன்னவர் அஜித். நானும் ஒரு நடிகன் தான், என்னை பார்க்க கூட்டம் வரும், நாம தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீ அடுத்தவங்களை பழி போட்டு தப்பிக்கிறதுலே தெளிவா இருக்கியே. சதி அப்படின்றதான் சார் அவங்க. அதுக்கு ஆதாரம் காட்டினீங்களா? வெளியில பொது வழியில யூடியூப்ல பேசுறது, மைக்ல பேசுறது, டிவில பேசுறது, டிபேட்ல பேசுறதெல்லாம் ஆதாரம் கிடையாது சார். சிபிஐ இந்நேரம் ஆதாரம் இருந்தா சும்மா விட்டுருக்குமா? சிபிஐ யாருக்கு சாதகமானது? ஒன்றிய அரசுக்கு சாதகமானது. ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே திமுக மேல அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. செந்தில் பாலாஜி எப்படிலாம் பிடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க அந்த மதியழகனுடைய மனைவி சொன்னாங்க, கத்தியில குத்துனாங்க, டவல் போட்டு இருக்குனாங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, மிளகா பொடி தூவுனாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. எல்லாம் போய் ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மை இருந்துச்சா? இல்ல இல்ல, அதெல்லாம் அப்பயே பின்னாடியே மறுத்துட்டாங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏங்க பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க, உலகம் முழுக்க பரவிடும், அப்புறம் மறுத்துருவீங்களா? இதெல்லாம் என்ன எதனால் அந்த 41 மரணங்கள் நடந்ததுன்னு அடிப்படையில மனசாட்சி உள்ள மனிதனா இருக்கிறவன் யோசித்து பார்ப்பான். நீ மனுஷனே கிடையாது, நீ தான் மனுஷனுக்கு மேல ஒரு இடத்துல வச்சிருக்கிய. உன்னை என்ன பண்றாங்க? கடவுளா கொண்டாடுறாங்க. உன்னை பார்க்கவே முடியாதுங்க. ஆனா நீங்க வர கூட்டம், அந்த ரசிகர் பட்டாளம் கட்டுக்கடங்காம இருக்கே சார். அதை வச்சுதானே அவங்க 30%. இதெல்லாம் இந்த ஊடகங்கள் பண்ற பில்டப்புங்க. நானும் ஊடகத்தை சேர்ந்தவனா, ஊடகம்னா 2 கொம்புலாம் முளைக்கலங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்ன? எங்க போனாலும் ஒரு 500 பேர் திரண்டாலே கூட்டம் தான் சார் அது. எவனாவது ஒருத்தன் அறிவோட இருக்கானா? தரிக்கட்ட கூட்டமா தான் இருக்கான். ஒருத்தன் கூட தரமா வந்து இதுதான் நம்முடைய இலக்கு. நடிகனை வேடிக்கை பார்க்க தானே வரீங்க, பாத்தீங்களா போயிடுறான். இல்ல சார், அவர் எதுக்கு வராரு? ஒரு துணி கடை ஓபன் பண்ண வரா, நடிகரை பார்க்க வரலாம். அவர் வாக்கு கேட்டு வராரு சார். வாக்கு கேட்டு வரவன் எவனாவது ஒருத்தன் நல்ல எல்லா மாநாடுகள்லையும் நீங்க திருப்பி போய் அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்க சார். மாநாடுகள் பார்க்கும்போது எந்த மாநாட்டில் விஜய் பேசும்போது கூட்டம் இருக்கா? ரேம்ப் வாக் வராரு, வந்து முடிச்சு போனவொடனே பாதி கூட்டம் கலைஞ்சிருது. கலைதா இல்லையா? அப்ப அந்த கூட்டம் பூரா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான். இன்னைக்கு வருகிற எல்லாருமே நீங்களே அதை தான் நம்புறீங்க. ஏதாவது தன்னெழுச்சியா கூட்டம் வராங்க, பயங்கரமா கூட்டம் வராங்க. அப்போ ஏன் சார் மகாபலிபுரத்துக்கு இவரு அந்த ஆறுதல் சொல்ல வரும்போது போனப்போ ஒரு வண்டி கூட பின்னாடி போல? ஏன் போல? பெருசா யாருக்கும் சொல்லல, டக்குன்னு கிளம்பிட்டாங்க. திரும்பி சொல்லுங்க. யாருக்கும் பெருசா யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. அதானே? அப்ப இன்ஃபார்ம் பண்ண தானே வரான் கூட்டம். கல்யாணத்துக்கு போறீங்க, ஜெகன்மோகன் ரெட்டியோட உறவினர் கல்யாணமா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வரீங்க, ஒருத்தன் கூட வரல. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, சோடி போட்டு போனீங்கல்ல, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒருத்தன் கூட பின்னாடி வரல. பழைய வண்டியில் ஒன்று போனீங்க, நான் வண்டியை சொன்னேன், வேற எதுவும் தப்பா நீங்க நினைக்காதீங்க. ஒரு வண்டியில் வந்து இறங்குறீங்களா, ஒன்னா போய் இறங்குறீங்கல்ல, யாருமே வரலையே. அப்ப இதெல்லாம் செட்டப் தானே. நீங்க கூட்டத்தை சேர்க்குறீங்க. விஜயனுடைய மேனரிசம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு காலமா விஜய் தெரியும் தெரியாதுங்க. எனக்கு முதல் படத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எங்கேயாவது வந்தாருன்னா வெளியில கூட்டம் சேர்ந்துருச்சான்னு உள்ள கேட்பார். கூட்டம் வந்துட்டாங்களா, கிரௌட் இருக்கான்னு கேட்ட பிறகு தான் வெளியில வருவார். ஏன்னா இவர் அந்த கூட்டம் கத்துது பார்த்தீங்களா, அதை இவர் அப்படியே ரசிப்பார். நீரோ மன்னன் மாதிரிங்க. நேத்து கூட ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது அவ்வளவு கூட்டம் வெளியே. செட்டப் தாங்க அதெல்லாம், பூரா செட்டப். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். காசு கொடுத்து கூட்டுகிறார்கள் கூட்டத்தை. இந்த வர கூட்டம் பூரா காசு கொடுத்து தான் வருது சார். ஆனா நீங்க ஒரு பக்கம் ரஜினி விவகாரம் பத்தி எரியுது, இன்னொரு சைடு இந்த சங்கீதா விவகாரம், இது ஏதாவது இன்னும் கொஞ்சம் செட்பேக் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 100% அவருக்கு பெண்கள் கிட்ட கிடைத்த வரவேற்பு ஒண்ணுமில்லாம போயிருச்சுங்க. இவர் கள்ள உறவு வச்சிருக்காருன்றது நாமெல்லாம் பேச தகுதியே இல்லை, நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நானும் பேசுனதே இல்லை. எப்போ வரைக்கும் தெரியுமா?
நீ சோடி போட்டு மேடை ஏறுற வரைக்கும் நான் பேசந்தே இல்லை உன்னை பத்தி. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், தாவேக்காவினர் ஏங்க ஒரு நண்பர்கள் 2 பேரும் வரக்கூடாதாங்க, போகக்கூடாதாங்கன்னு கேட்குறேன். நல்ல கேள்விங்க, அருமையான கேள்வி. நண்பர்கள் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே கார்ல வந்துட்டு எப்ப வராங்க? மனைவி 27 வருஷம் 26 வருஷம் குடும்பம் நடத்தி உன்னால் 2 பிள்ளைகள் பெற்றவங்க என்ன வீட்டை கவனிக்கவே மாட்டேங்கிறான் இந்த ஆளு. என் மீது அக்கறை இல்லை, என் குழந்தைகளை பார்க்கல, எப்ப பார்த்தாலும் ஒரு நடிகையோட சுத்திட்டு திரிறான், குடும்பத்தையே பார்க்கல, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகை பேரை தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி எவ்வளோ அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், மொள்ள மாதிரித்தனம் இருந்தா ஒரு நடிகையோட நீ வருவ? இது வந்து பர்சனலா? நண்பர்கள்ன்றாங்க சார். எப்படிங்க நண்பர்கள்? நட்பை தாண்டிய உறவு கள்ள உறவுன்னு அவங்க மனைவி குற்றம் சாட்டுறாங்கல்ல. அந்த நடிகை யாருன்னு அவங்க சொல்லல, நீ வெளிச்சம் போட்டு காட்டிட்டிய இந்த நடிகைன்னு. எப்படி ஒரே மாதிரி நீ டெல்லிக்கு போனா பின்னாடியே இந்த அம்மா கிளம்பி போறது சொல்றது? நான் ஈகோலாம் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் சைக்கோ மனநிலை. அதுக்கு பேர் ஈகோ இல்ல, சைக்கோ மனநிலை. அதாவது யார் பேச்சையும் கேட்காத ஒரு அரகண்டு மனநிலை இருக்கும்ல. எவன் பேச்சையும் கேட்காம நீ அப்பன் பேச்சையும் கேட்கறது இல்ல. எஸ்ஏசி கூட இருக்கிற வரையும் உனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு, சமூகத்திலையும் சரி திரைப்படங்களையும் உனக்கு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு பெற்ற அப்பனையே உதறனியோ அன்னைக்கு உன் நாசமா போயிட்ட நீ. புசி ஆனந்த் யாருங்க? எஸ்ஏசியால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். உன்னுடைய பொருட்களை, ப்ராப்பர்ட்டிஸை, நிலபலங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்தவர். இங்க உட்கார்ந்து கடைசியில் அப்பனே வெளியேற்றிட்டார். எனக்கு ஒன்றும் புரியலங்க. நீங்க வந்து நான் மாமான்றார், தாய் மாமான்றார், அண்ணனா இருப்பேன்றாரு. நல்ல புருஷனாவே இல்லையே, நல்ல அப்பாவாவே இல்லையே, நல்ல வந்து அந்த குழந்தை நீ பட்டம் வாங்குது ஷாஷா, நீ அப்பனா பக்கத்தில் நிற்கும்ல. சினிமாலேருந்து உதாரணம் சொல்லட்டுமா? இதுக்கும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க 2 பேரும். யாரு? நம்ம விஜயும் அவருடைய மனைவியும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு காதல் திருமணம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா, காதல் திருமணம் தான் தனுஷோட. அவங்களுக்குள்ள காதல், 2 பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. நம்ம அது தேவையில்லை சார், நமக்கு பிரிஞ்சுட்டாங்க. பையன் பட்டம் வாங்குறான், கல்லூரியில் ஏதோ ஒரு பட்டம் வாங்குறான், ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நான் இது வாங்குறேன், என் கூட அப்பா அம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறான். 2 பேரும் நிற்கிறாங்க. இதுதான் சார். பெற்றோருக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாங்க? குழந்தை அந்த பொண்ணு அண்ணங்காரன் போய் ஆதரவா அரவணைக்கிறான். நீ அப்பன் தானே. நல்ல அப்பாவாவே இல்லாதவன் எப்படி நீ வந்து சமூகத்துல நல்ல அண்ணனா இருக்க முடியும், தாய் மாமனா இருக்க முடியும்? ஆணி புடுங்குற வேலையெல்லாம் அப்படி எங்கன்னா ஓரமா வைக்க சொல்லுங்க சார். இதெல்லாம் ஒர்த்தே இல்லாத பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்றாரு. வெயிட் சார், ஒர்த் இல்லாத பிரச்சனை தான். எது ஒர்த் இல்ல? 27 வருஷம் உன்னோட குடும்பம் நடத்தின பொண்டாட்டி ஒர்த் இல்லன்றியா? பிரச்சனை சொன்னார், ஆனா நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. மனைவி குறித்து பேசுவதுதான் ஒர்த் இல்ல நீ சொல்ல வர. இந்த பிரச்சனை என்னது? ஒரு நடிகையோட கள்ள உறவு வச்சிருக்கிற, அது ஒர்த் இல்லையா? அதை தான் அவன் குறிப்பிட்டது ஒர்த் இல்லையா? நீ திரும்பி அந்த நடிகையை கூட்டினு வந்து அடையாளப்படுத்துற, அது ஒர்த் இல்லையா? எதை சொல்ல ஒர்த் இல்லைன்ற நீ? உனக்கு என்ன அந்த வார்த்தை சொல்லனால தான் பெண். ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் குறித்து அவர் எவ்வளவு தூரம் தெரியும்லாம் தெரியாதுங்க. நான் சொல்லட்டுமா என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் தன்னுடைய கணவர் குடிகாரனா இருந்தாலும் ஒத்துப்பாங்க, அடிச்சு உதைக்கிறவனா இருந்தாலும் ஒத்துப்பாங்க, அவன் சந்தேக பிராணியா இருந்தாலும் ஒத்துப்பாங்க, கணவனே கண்கட்ட தெய்வமா உழுந்து கிடப்பாங்க. ஆனா புருஷனுக்கு என்ன தவிர வேறு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னா வீட்டுக்கு வந்தானா செருப்பாலே அடிப்பாங்க, சோத்துல விஷம் வச்சு கொல்லுவாங்க. நான் அதனால கொல்ல சொல்லல. இதெல்லாம் தமிழ் சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுகள். எந்த பெண்மணியும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அதை நீ செய்யற நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்க. இப்ப பேசுறவங்க என்ன பண்றான்? முட்டு கொடுக்குறவங்க என்ன பண்றான்? ஏங்க அது என்னங்க ஊர்ல உலகத்துல நடக்காதா? யாரும் பண்ணாத, யாரும் பண்ண. இதுதான் சார் நார்மலைஸ்ன்றது. அவரோட உயரம் என்ன, அதுல ரொம்ப சாதாரண. எது இந்த மாதிரி அப்ப பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு நடிகையோட சுத்துறது உயரத்துல, பெரிய உயரத்துல இருந்தா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா? எனக்கு தெரியல சார். இல்ல சார், இந்த சினிமா துறையில பண்ணலாமா சார்? பணம் புழங்குற துறையில நீங்க சொல்ற மாதிரி அது எவ்வளவு நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. நார்மலைஸ் ஆக்குறது நான் என்ன கேட்கிறேன், நீ சினிமாக்காரனா இருந்தா நான் பேச மாட்டேன், நீ வெறும் நடிகனா இருந்தீனா நான் பேச மாட்டேன், எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நீ நாட்டை ஆளணும்னு சமூகத்துக்கு வர, அரசியலுக்கு வர, பொறுப்பான மனிதராக மாறுவதற்கு வர, அப்போ உனக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். அப்ப ஒழுக்கம் இல்லாத ஒண்ண நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? உனக்கே நான் ஓட்டு போடணும் அப்படின்னு தமிழ்நாட்டு பெண்கள் முடிவு. இது அவரோட பர்சனல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அதெல்லாம் தனியா வெச்சிருவோம். அவருடைய செயல்பாடுகள், கட்சியோட செயல்பாடுகள் வாழ்க்கைன்னு வெச்சீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு பொது வாழ்க்கையில என்ன செயல்பட்டு கிழிச்சிட்ட சொல்லு, அதுக்கு பதில் சொல்லுங்க. இனிமே வாய்ப்பு வரும்போது பண்ணுவாங்க. என்னங்க இருக்கும்போது அவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கீங்க, பணம் வச்சிருக்கீங்க, வருமானம் இருக்கு, 10 பேருக்கு செலவு பண்ண முடியல. சரி அதெல்லாம் கூட வேணாம் சார். நான் கேட்கிறேன் இன்னொரு கேள்வி. நெறியாளர் தான் எப்பவுமே கேள்வி கேட்பாங்க. நான் கேட்கிறேன் உங்களை, 41 பேர் செத்து போயிட்டாங்களா? 41 பேர் உன்னால் உன்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க. ஓகே ரைட்.
இந்த நிமிஷம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ இந்த நேரத்துல இந்த செகண்ட் வரைக்கும் நடந்தது செப்டம்பர் மாசம் போன வருஷம் 27ஆம் தேதி. அந்த டேட்லாம் மறக்க முடியாது. கருப்பு தினம் உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். நடிகரை பார்க்க வந்து 41 பேர் செத்தது. அதுல 39 பேருக்கு பணம் கொடுத்துட்டாங்க, 2 பேருக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஒரு அம்மா சந்திரான்னு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க, அந்த கணவருக்கு பணம் கொடுக்கல, அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கல. என்னன்னா கையெழுத்து வாங்கி போறாங்க, உன் பையனுக்கு வேலை தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐக்கு வழக்கு தாக்கல் பண்றாங்க. இன்னொரு பெண்மணி 1.5 வயசுலயே அப்பங்காரன் விட்டு ஓடி போயிட்டான், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். காசுக்காக திரும்ப வந்து அவன் வந்து பேசுறான், அந்த அம்மா நான் கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு அடையாளம் கட்டுறாங்க, அரசால் வாங்கிட்டு இருக்க சர்டிபிகேட் காட்டுறாங்க. அந்த 2 பேரும் உண்மை பேசிட்டாங்கன்னு நீ இன்னும் 20 லட்சம் கொடுக்கலையே, நீ தூய சக்தியா? நீ அயோக்கிய சக்தி தானே? நீ நல்லவன தான் என்ன பண்ணிருக்கணும்? எல்லாருக்கும் 20 லட்சம் கொடுத்தல, ஏன் கொடுக்கல? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா சார்? சரியான மனிதரா இருந்தா நீ செய்யறதுல தான் கேட்கறோம். நாங்க புதுசா எதையும் கேட்கல, நீ செய்யறதுல இருந்து நாங்க கேட்கறோம். அப்ப பதில் சொல்லு. ஸோ அப்போ இந்த ரஜினி விவகாரம், சங்கீதா விவகாரம், இதுக்கப்புறம் தாவேகா இன்னும் நிறைய கூட்டணிலாம் போறான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜய்க்கு ஒரு செட்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். விஜய் நிச்சயமாக இந்த தேர்தல், வருகிற தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க மாட்டார், எழுதி வச்சுங்க. எங்க அண்ணன் சீமான் இருக்கார்ல, எனக்கு சீமான் மீது மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கு. அவர் அரசியல் எனக்கும் சுத்தமா பிடிக்காது. அவர் செயல்பாடுகள் 10 வருஷமா சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, ஓட்டை பிரிச்சுட்டு இருக்காரு. அதுல நிறைய விஷயம், அதை நான் பேச விரும்பல. ஆனா எங்க அண்ணன் சீமான் வாங்குற ஓட்டுல பாதி கூட நீ வாங்க மாட்டேன், எழுதி வச்சாங்க. என்ன சார் 30%? நான் எழுதி வச்சு சார் 30% நான் கூட தான் சொல்லலாம். காசு கொடுத்தா யாரும் ஒண்ணா கருத்து கணிப்பு நடத்துறாங்க. சமீபத்துல ஒரு மேடையில பேசுற ஆதவர்ஜனோ 35% ஆதவர்ஜனால ஒரு டுபா கூறுங்க, அரமெண்டல், இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ பயன்படுத்துங்க. நான் எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை கிடையாது. நான் தான் சொல்றேன். ஏன்னா நீ பேசிய எதற்குமே ஒரு என்னுடைய முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை முட்டாள் நீ சொன்னீங்கன்னா நீ அரமெண்டல் தான். ஆதவ் சொல்லிட்டாலே எல்லா பர்சன்டேஜ் வந்துடா சார். நீங்க அப்ப 50% பாக்குறாரு, அவங்க தான சர்வே எடுக்கறாங்க, விஜய்க்கு எல்லாத்தையும் அவங்க தான பாக்குறாங்க. அப்ப அவங்கள்ட்ட தான அந்த டேட்டா காசு கொடுத்தா யார் வேணா எடுக்கலாம் சார். நாளைக்கு உங்ககிட்ட பணம் கொடுத்தா நீங்க கூட தான் சர்வே எடுப்பீங்க. இந்த இப்ப ஒரு நண்பர் ஒரு கல்லூரி பேர்ல ஒரு போட்டார் இல்லையா, அந்த நண்பர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் நிறைய உதாரணம் வெளிப்படையா நிறைய பேசிட்டேன்னா அசிங்கமா போயிடும், அதெல்லாம் அசிங்கமா போயிடும் குமார்ன்ற மாதிரி ஆயிடும். அதனால அது வேணாம். ஏன்னா எல்லா செட்டப் சார், நான் சர்வேகளை நம்புவதில்லை. ஏன்னா எல்லா சர்வேவும் கூடுமான வரை யாரோ ஒருத்தருக்கு சாதகமான சர்வேவா தான் இருக்கு. உண்மையான சர்வே எடுத்து வெளியிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அதை காலி பண்ணிடுவாங்க, அதை இல்லாம ஆக்கிடுவாங்க. ஏன்னா எப்ப 2014 மரியாதைக்குரிய விஸ்வகுரு நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்ப ஆட்சிக்கு வந்து அந்த பிரதமர் சீட்ல உட்கார்ந்தாரோ அன்னிலிருந்து இங்க ஜனநாயகம் ஒண்ணுமே இல்லாம செத்து போச்சு. வாக்காளர்களுடைய வாக்கு, நீங்க வாக்கு போடுறீங்க சார், யாருக்கோ ஒருத்தர் வாக்கு போடுறீங்க, அந்த வாக்கு அவருக்கு தான் போச்சுன்னு உங்களால உறுதிட்டு சொல்ல முடியுமா சார்? ஜனநாயகத்துக்கு நம்பிதான் ஆகணும் தேர்தல் ஆணையத்தை. இந்த நம்பிக்கையை தான் சார் அவங்க ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க மிஷினை, ரொம்ப நேர்மையா தேர்தல் நடத்துறீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு உங்க ஊடகத்தின் வாயிலாக ஒரு பத்திரிகையாளனாக 30 வருஷம் அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளனா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க நேர்மையான தேர்தல் அதிகாரி தானே வச்சிருக்கீங்க, நேர்மையான தேர்தல் நடத்துறீங்கல்ல. மிஷின்ல ஓட்டு போடுறீங்க, ஓகே, கூடவே விவி பேட்னு ஒன்று வச்சிருக்கீங்க. நீங்க யாருக்கு பட்டன் அமுக்குறீங்களோ விவி பேட்ல உங்க முன்னாடி ஒரு 10 செகண்ட் அந்த சின்னம் காட்டும், டப்புன்னு அதுக்குள்ள விழுந்துரும். நீங்க அதை எடுத்துட்டு போக முடியாது, கரெக்ட்டுங்களா? நேர்மையா தேர்தல் நடத்துகிற நீங்கள் ரேண்டமா தமிழ்நாட்டுல ஒரு 15 இடத்தை எடுங்க. அந்த மிஷின்ல வந்ததும் இந்த விவி பேட்ல வந்ததும் எண்ணிக்கை ஒரே மாதிரி காட்டிருங்க சார். நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன் சார். ஸோ திரும்ப ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. பாப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. விஜய் மீதும் நிறைய குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. ரஜினி ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. முதல் முறையாக ரஜினி அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தையும் பதிவு பண்ணிட்டாரு. தேர்தலில் எதிரொலிக்குதா, காலம் பதில் சொல்லுமான்னு காத்திருந்து பதில் சொல்லுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.